சிவகாமி சொல்றாங்கம்மா, நீயே பாக்குறல்லம்மா, ஏதாச்சும் ஒரு பேப்பர்லனாச்சு அனாதை போன இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம கஸ்தூரியை காமிக்கிறாங்க. ஆட்டோல வந்து இறங்குறாங்க. இறங்கிய உடனே நம்ம அன்பரசிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீ அங்கேயே இரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அன்பரசி. அதுக்கப்புறம் அன்பரசி மஞ்சு கிட்ட சொல்றாங்க, மஞ்சு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. அன்பரசி வர்றாங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே பதறி போயிடுறாங்க. என்னம்மா தலையில கட்டி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அன்பு, சும்மா வாசப்படியில வலிக்கி விட்ட, வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. சரி அன்பு, என்னை எதுக்கு அன்பு வர சொன்ன? அம்மா ஒண்ணு இல்லம்மா, ஒருத்தரை பாக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருவார அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி அங்க இருந்து போறாங்க. ஆக்சுவலா அன்பரசி என்ன பண்றாங்கன்னா தனியா போய் சந்திரசேகருக்கு கால் பண்றாங்க. சந்திரசேகர் பாட்டி ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. போன் பண்றதை பார்த்துட்டு போனை அட்டன் பண்றாரு. என்ன சொல்லு அன்பரசி? சார் உங்களை உடனே நான் பாக்கணும் சார். என்னம்மா என்ன விஷயம்? இல்ல சார் நீங்க உடனே வாங்க சார் அப்படிங்கிறாங்க. உங்களை உடனே மீட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இல்லம்மா நான் வந்து வக்கீல பாக்க போயிட்டு இருக்கோம் நானும் அம்மாவும் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அன்பரசி பாக்கணும்னு சொல்றா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்னு கேளுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லம்மா ஏதோ உடனே வரணும்னு சொல்றாமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும், அதனாலதான் வந்து அவ உடனே வர சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அன்பரசி நீ அங்கேயே நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு சந்திரசேகர். சந்திரசேகர் எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருக்கனாலதான் அன்பரசி கூப்பிடுறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்ததே நம்ம அனன்யாவை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அனன்யா வந்து வந்துட்டு இருக்காங்க, பேசாம போயிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் நின்றுச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டி இப்ப கல்யாணம் நின்றுச்சு, அதுக்காக நான் தூக்கு போட்டுக்கணுமா, என்னடி பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்ல அன்பரசி, என்னடி அன்பரசி? ஆமா அவனாலதான் நான் தோத்து போயிட்டேன், இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்ல இந்த தடவை கல்யாணத்தையும் நிறுத்துறது இந்த அன்பரசி தான். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல பாத்தியா உனக்கு சரிசமமா வந்திருக்கா பாரு, ஃபைனல்ஸ்ல உன்னை அடிச்சு தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பா, அப்புறம் நீ தோத்து போய் இருக்கணும், அவளை சும்மா விடாதடியா அப்படின்னு சொல்ல பலார்னு கடத்துல அறையறாங்க. என்னடி அவளை அடிக்க துப்பல்ல, என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு திட்டுறாங்க. அது கனனியா சொல்றாங்க, என்னடி என்னோட சொத்தவே தின்னுட்டு நான் வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் தின்னுட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்கிறியா? பண்றேன்டி, அவ வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அனன்யா கூட ஒரு அல்லக்கை சுத்திட்டு இருக்கும் பாருங்க, அதுக்குதான் போன் பண்றாங்க. அனன்யா ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் கால் பண்ணிட்டே இருப்பா. சொல்லு அனன்யா, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சொல்லு, எனக்கு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை சொல்றாங்க. அனன்யா அது கேட்டணும், ஐயோ என்னடி இது, இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிற, வேண்டாண்டி, விஸ்வாஸ் சாருக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி நீ செய்யாட்டி போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நான் வேற ஆள்கிட்ட அதை கொடுத்துக்குவேன், நீ தான் என்னமோ காலேஜ் வரதுக்கு பைக் வேணும்னு கேட்ட, சரி இது செஞ்சு முடிச்சா வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ என்ன வேண்டாங்கிற? இல்லடி அது ரொம்ப பெரிய தப்புடி, பாவுண்டி அன்பரசி, பாவம்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, நீ பண்றியா பண்ணலையா? சரிடி சரி நான் சொன்ன மாதிரியே பண்ணு, எதையும் சொதப்பிடக்கூடாது, சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு போன் கட் பண்ணிடுறாங்க. அனன்யா இருந்தாலும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு பக்குன்னு இருக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருக்காங்க. அனன்யாக்கு மைண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்கு, அன்பரசி எனக்கு எவ்வளவு பெரிய வலிய கொடுத்த, எனக்கு விஸ்வா கூட நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தின, இந்த தனியா அழுது மனசு கஷ்டப்பட்டதும் கூட வலிக்கலடி, வெளியே அந்த கஷ்டத்தை தெரியாம சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப வலிக்குதுடி, நான் பட்ட வேதனையே நீயும் படணும், அதுக்கு தாண்டி இந்த தண்டனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததே போன் பேசி முடிச்சுட்டு அன்பரசி என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மாவும் ஆட்டோல கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்தது சந்திரசேகரை காமிக்கிறாங்க. சந்திரசேகர் வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. பாட்டி சொல்றாங்க, என்னப்பா இது, என்ன விஷயம்னாலும் சரி நீங்க வந்த பின்னாடி சொல்லிக்கிறேன்னு சொல்லுவா. ஆனா இப்ப என்னமோ அன்பரசி உடனே வான்னு சொல்றா, அது வீட்டுல இருந்து நம்ம வந்துட்டோம் மறுபடியும் வீட்டுக்கே வர சொல்றாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க. என்னன்னு தெரியலமா, போனதான் தெரியும் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க அன்பரசி கஸ்தூரி ஆட்டோல வந்துட்டு இருக்கும்போது தூரத்துல ராஜவேலு வந்து போன்ல பேசிட்டு இருக்காரு. ரோட்ல தான் நின்னு பேசிட்டு இருக்காரு. அதை பாத்துறாங்க. ஐயோ எவங்கல செய்யக்கூடாதுன்னு இவ்வளவு நேரம் தப்பிச்சு ஓடி வந்தோமா, கடைசியில அவங்கிட்டே வந்து மாட்டிக்கவும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி ஆட்டோவை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. ஆட்டோவை நிறுத்துறாங்க. மா இப்ப எதுக்குமா வண்டியை நிறுத்த சொன்ன, இப்ப எங்கடி போறோம் நம்ம, இப்ப நான் சொன்னதான் நீ வருவியாமா, நான் சஸ்பென்ஸ் சொல்றேன்ல, நீ முதல்ல வா, இல்லடி எங்கேன்னு சொல்லு, அண்ணா நீங்க எடுங்க வண்டியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அண்ணனும் வண்டியை எடுக்கிறாரு. கடைசியில பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அடுத்தது சுபாவை காமிக்கிறாங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக சுபா இன்னைக்கு காலேஜ் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு தாத்தாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் இன்னைக்கு காலேஜ் வந்தேன், இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதே அனன்யாவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பாட்டில்ல ரெட் கலர் லிக்விட் ஒன்று பாட்டில்ல கொண்டு வர்றாங்க. அதை கேப்பை வந்து ஓபன் பண்ணிட்டு கொண்டு வந்து வேணும்னே சுபாட்ட இடிச்ச மாதிரி இடிச்சு கொட்டி விட்டுறாங்க. அதுவும் வந்து சுபா ஒயிட் கலர்ல சுடிதார் போட்டிருந்தனால ஃபுல்லா அப்படியே ரெட் கலர் நல்லா தெரியுது. என்ன நீ
பார்த்து வர மாட்டியா? ஐயோ சாரி சாரி சுபா, சாரி சுபா, தெரியாம பட்டுச்சு, சாரி அப்படிங்கிறாங்க. சரி சரி போன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போய் நான் வாஷ் பண்ணிட்டு வரேன்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க சுபா. அங்க வந்து மேல காமிக்கிறாங்க கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் போட்டிருக்கு. அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த அனன்யா ஃப்ரெண்டு கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி போயிட்டு இருப்பாங்க. சுபா அவங்க ஃப்ரெண்டு போயிருவாங்க. அங்க இருந்து ரெஸ்ட் ரூம்குள்ள சுபா போனதும் உடனே அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போன அந்த அனன்யாவோட ஃப்ரெண்டு மேல வருவாங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது சிவகாமியை காமிக்கிறாங்க. அம்மா நீ சொல்றது எதுவுமே நம்ப முடியல, எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்குது. அப்பா ஒழுங்கா பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆமாண்டி நீ சொல்றது கரெக்ட் தாண்டி, இந்த மனுஷன் என்ன பண்ணாலும் தெரியல, இந்த அடியாளு எல்லாமே வேஸ்டி, ஒருத்தன் கூட ஒண்ணும் உருப்படியா செய்யறதே இல்ல. இரு உங்க அப்பனுக்கு போன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவேலுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜவேல் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மங்கா கிட்ட பேசுறாங்க. சொல்லு மங்கா, ஐயோ நீ நிஜமானே கொன்னியா, ஒரு இது கூட வரலையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கஸ்தூரி செத்துட்டா உண்மைதான், அந்த பொண்ணவனே பக்கத்துல இருக்கிறான், அவங்கிட்டே பேசு அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க. அக்கா உண்மைதான்க்கா, அவளை அடிச்சோம், மயக்க போட்டு விழுந்தா, மூச்சு கூட இல்லக்கா, நம்பக்கா நான் சொல்றதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஆட்டோல இருந்த நம்ம அன்பரசு என்ன சொல்றாங்கன்னா, ஆனா பரவாயில்லன்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலைன்னா பரவாயில்ல, பக்கத்துலதான் நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி வர்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா கஸ்தூரி முக்காடு போட்டுக்கிறாங்க. அப்படியே முக்காடு போட்டு நைஸா வர்றாங்க. இவகிட்டையும் சொல்ல முடியாது, அவங்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும், என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. போன் பேசிட்டு இருக்காரு ராஜவேலு. அப்படி பக்கத்துல வர்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.